இரவு நேர பரிசுத்த ஆவியின் சகலத்தையும் மீட்பு தரும் வல்லமை மிக்க ஜெபம். ராஜாவாகிய தாவீது சிக்லாக் நகரத்தில் தன் மனைவி, பிள்ளைகள் மற்றும் உடைமைகள் என எல்லாவற்றையும் எதிரிகளிடம் இழந்தபோது சோர்ந்து போகாமல் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டு துரத்திச் சென்று எல்லாவற்றையும் ஒரு பொருளும் குறையாமல் திரும்ப பெற்றுக்கொண்டார். இழந்ததை மீட்கும் போராட்டத்திற்கு இவரது விசுவாசமே சிறந்த முன்மாதிரி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த அமைதியான திங்கள் இரவு வேளையில் சகலத்தையும் திரும்பத் தரும் உமது வல்லமையுள்ள கரத்தின் கீழ் என் ஆத்துமாவை சமர்ப்பிக்கிறேன். தன் வாழ்வின் இக்கட்டான சூழ்நிலையில் எல்லாவற்றையும் இழந்த நிலையில் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டு பின் எல்லாவற்றையும் மீட்டெடுத்த ராஜாவாகிய தாவீதைப் போல நானும் இன்று என் இழந்த சந்தோஷம், பரிபூர்ண பொருளாதார ஆசீர்வாதங்கள் மற்றும் சிதைந்து போன உறவுகளுக்காக உம்மிடம் கதறுகிறேன். காணாமற் போனதை தேடி திரும்ப கொண்டு வந்து உடைந்ததை கட்டிக் கொடுத்து பலவீனமானதை திடப்படுத்துவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 34:16 என்ற ஆச்சரியமான வாக்குத்தத்தத்தின்படி என் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு மாபெரும் மீட்பை இன்று இரவு கட்டளையிடுவீராக. எதை குறித்து நான் முடிந்து விட்டது என்று கலங்கி நின்றேனோ, அங்கேயே ஒரு புதிய தொடக்கத்தையும் நான் இழந்த ஒவ்வொன்றையும் விட மேன்மையான பலனையும் இன்று நள்ளிரவிலேயே எனக்கு திரும்பத் தந்து ஒரு அற்புதத்தை செய்வீராக. சகலத்தையும் புதிதாக்கும் ஆவியானவரே, என் சரீரத்தில் புகுந்துள்ள தீராத நோய்கள், தீர்க்க முடியாத கடன் சுமைகள் மற்றும் என் மனதை வாட்டும் கவலைகள் யாவற்றையும் இமது அக்கினி பிரசன்னத்தால் இன்று சுட்டெரிப்பீராக. தாவீது எவ்விதம் ஒரு பொருளும் குறையாமல் எல்லாவற்றையும் மீட்டாரோ, அவ்விதமே என் குடும்பத்தின் அமைதி, என் பிள்ளைகளின் எதிர்காலம் மற்றும் என் கையின் பிரயாசங்கள் யாவற்றையும் சத்துருவின் கையிலிருந்து பிடுங்கி என் கரங்களில் ஒப்படைப்பீராக. உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். 3 யோவான் 1:2 என்ற வார்த்தையின்படி நாளை செவ்வாய் விடியும் போது என் சரீரம் புது பலத்தோடும் என் இல்லம் புதிய ஆசீர்வாதத்தோடும் நிறைந்திருக்கச் செய்வீராக. இந்த இரவு முழுவதும் உமது தூதர்கள் என் வீட்டைச் சூழ காவல் காக்கட்டும். என் உறங்கும் வேளையில் உமது கிருபை எனக்காக கிரியை செய்து நாளை ஒரு புதிய வெற்றி களிப்போடு நான் எழுந்திருக்க பரிசுத்த ஆவியானவரே துணை செய்வீராக. ஆமேன்.